எனக்கு தமிழ்ல பிடிக்காத ஒரே வார்த்தை மன்னிப்பு அப்படின்னு பல தவறான கருத்துக்களை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. நீங்க ஒரு நபர மன்னிக்காத இருக்கிறப்போ, நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு பாதிக்கப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? நெறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவர் என்னை ஏமாத்திட்டாரு. அவனால என்ன வாழ்க்கையே போச்சு. அவராலதான் என்னோட வாழ்க்கையே வீணா போச்சு. அவன் என்ன ரொம்ப காயப்படுத்திட்டான். இப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க ஏமாந்ததுக்கு காரணம் என்ன நீங்க யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நீங்க ஒருத்தர நம்புனீங்க. அவர் உங்கள ஏமாத்திட்டு போயிட்டாரு. அப்போ நீங்க ஒருத்தர நம்புனதுக்கு நீங்க காரணமா? இல்ல அவர் காரணமா? நீங்க தான் காரணம் இல்லையா? அவர் உங்கள ஈஸியா ஏமாத்திட்டு எஸ்கேப் ஆயிடுறாரு. ஆனா, நீங்க அத நெனச்சு நெனச்சு நீங்க பாதிக்கப்பட்டுட்டு இருப்பீங்களா? நீங்க அவர் செஞ்சதையும், அவரோட முகத்தையும் மறக்கணும்னு நினைக்கிறீங்களே தவிர, மன்னிக்கணும்னு நினைக்காததுனாலதான், அவங்களுடைய முகமும், அவங்க செஞ்சதும் திரும்ப திரும்ப உங்களுக்கு ஞாபகம் வந்து, உங்க மூளையோட பெரும்பகுதியே வந்து அவங்களுடைய முகம் தான் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கு. அப்போ உங்க மூளை எப்படி வேலை செய்யும்? நீங்க எப்படி உங்க வாழ்க்கையில வளர்வதற்கான சிந்தனைகள் எப்படி உங்களுக்கு ஏற்படும்? நீங்க அந்த நபரையே உங்க மனசுல அப்படியே பத்திரமா வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா, உங்க எடையோட சேர்ந்து அவங்களுடைய எடையும் சேர்ந்து உங்களுக்கு சுமை தான் அதிகமாகும். அதனால அந்த நபர உங்க மனசுல இருந்து நீங்க வெளியில அனுப்புனாதான் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். அதற்கான ஒரே சொல்யூஷன் மன்னிப்பு. அப்ப நீங்க கேட்கலாம், அப்ப நம்மளுக்கு என்ன துரோகம் பண்ணாலுமே அவங்கள மன்னிச்சு விட்டுறணுமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். நான் வந்து நீங்க அவங்க வீட்டுல போய் சந்திச்சு அவங்கள மன்னிச்சு அவங்க கூட போய் உறவாடணும் அப்படின்னு நான் சொல்லல. நீங்க மனதளவுல அவங்கள மன்னிக்கணும். அப்பதான் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பல விளைவுகள்ல இருந்து உங்களை நீங்களே விடுவிக்க முடியும். உங்க மனசுல இப்ப ஏற்பட்டுட்டு இருக்க உள்நாட்டு போர்ல இருந்து உங்க மனசு அமைதியாயி உங்களுக்கு ஒரு சுய விடுதலை கிடைக்கும். எத்தனையோ பேர் ஒருத்தர் பண்ணதை நினைச்சு நினைச்சு தங்களையே கெடுத்துக்கிட்டு பொருளாதார ரீதியாவும் மன ரீதியாவும் ரொம்ப பின்தங்கிட்டு இருக்காங்க. ஒருத்தர் உங்களை காயப்படுத்துறப்போ இல்ல ஏமாத்துறப்போ அவர் சொல்வாரா என்ன, நீங்க இதையே நினைச்சு கவலைப்பட்டு உங்க வாழ்க்கைக்கு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்வாரா என்ன? அப்படி சொன்னாலும் நீங்க அதை செய்யலாமா? நீங்க ஒழுங்கா கவனிச்சீங்கன்னா தெரியும். காயப்பட்டவனை விட காயப்படுத்தினவன் எங்க பார்த்தாலும் ஒரு படி மேலதான் இருப்பான். ஏன்னா அவன் காயப்படுத்திட்டு ஈஸியா அவனோட வேலையை பார்க்க போயிட்டே இருப்பான். ஆனா காயப்பட்டவன் என்ன பண்ணுவான்? அதையே நினைச்சு 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 பொருளாதார ரீதியாவும் மன ரீதியாவும் ரொம்ப பின்தங்கிட்டு இருப்பான். அப்போ அதுல இருந்து மீட்டு உங்க வாழ்க்கையை உயர்த்துவதற்கான ஒரே வழி மன்னிப்பு. மன்னிப்புக்கான பொருள் என்ன தெரியுமா? நீங்க செஞ்ச செயல் என் மனச ரொம்ப பாதிச்சிருச்சு. மேலும் மேலும் அதை பாதிக்காம இருக்கிறதுக்காக நான் உங்களுக்கு மன்னிப்பு வழங்குகிறேன். இதுதான் வந்து மன்னிப்பு அளிக்கிறதற்கான பொருள். ஒருத்தர் செய்யற செயல் வந்து உங்க மனச ரொம்ப பாதிக்குது அப்படின்னா, உங்க மனசுக்கான ரிமோட் கண்ட்ரோல நீங்க அவங்கள்ட்ட குடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். நிறைய பெண்கள் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, என் மாமியார் என்ன இப்படி சொல்லிட்டாங்க, என் நாத்தனார் என்ன இப்படி சொல்லிட்டாங்க, என் ஹஸ்பண்ட் என்ன இப்படி பேசிட்டாரு, எனக்கு ரொம்ப டிப்ரெஷனா இருக்கு. எந்த பெண்கள்ட்ட பேசினாலுமே முதல்ல அவங்க சொல்ற ஒரே விஷயம் எனக்கு டிப்ரெஷனா இருக்கு. இன்னும் மன உளைச்சல் ஏற்படுறதுக்கு என்ன காரணம்? உங்க மனசுக்கு நீங்க தான் ராஜா. நீங்க பெர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் உங்க மனசுக்குள்ள யாராவது உள்ள வர முடியும். ஆனா உங்களை கைப்பாவையா மத்தவங்க இயக்கிட்டு இருக்கிறதுனால உங்க மன உளைச்சலுக்கு மத்தவங்க தான் காரணம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. இன்னும் சில பேர் அவங்க பேசுறதுனால மத்தவங்க காயப்படுறாங்கன்னு தெரியாமலே பேசுவாங்க. இந்த மாதிரி கேரக்டருக்காக நீங்க ஒரு டைம் வேஸ்ட் பண்ணணுமா என்ன? அதனால மத்தவங்களால பாதிக்கப்பட்டுட்டேன் அப்படிங்கிற எண்ணம் உங்க மனசுல இருந்து நீங்க நீங்க யாரையெல்லாம் மன்னிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களெல்லாம் நீங்க மன்னிச்சீங்க அப்படின்னா உங்க மனச நீங்களே இயக்க ஆரம்பிப்பீங்க. ஒன்ஸ் நீங்க உங்க மனச முழுசா இயக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா மத்தவங்களால உங்க மனசை காயப்படுத்த முடியாத அளவு உங்க மனசு பக்குவம் அடையும். அப்படி பக்குவம் அடைஞ்சா அடுத்த நொடியே உங்க வாழ்க்கைக்கான வெற்றி பயணம் தொடங்கும். இன்னொரு சிறப்பான தலைப்புல நம்ம சந்திக்கலாம். நன்றி.